தென்குடி திட்டையில் குமுதம் வாசகர்களுக்கு குமுதம் நேயர்களுக்கு அந்த கோயிலில் நடந்த இந்த விபூதி அபிஷேகம் குமுதம் பக்தி புத்தகத்துடன் கொடுக்கக்கூடிய விஷயம்தான். மகாமுனிவர் வசிஷ்டரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கோயில். லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறது. பிரமாதமான அபிஷேக விபூதி பெரிய லெவலுக்கு அனுகூலம் தரும். செல்வி சொல்றேன்னா புரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த கோயில் அப்படிப்பட்ட கோயில். This video presented by Lalita Jewelry. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். அனைத்து வகையான பாத்திரங்களும் வாங்க ஒரே இடம் வசந்த மாளிகை பாத்திர கடைகான் ஸ்டோர்ஸ், நாச்சியார் கோவில். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நேயர்கள் அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. குமுதம் நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது நம்ம சிறப்பாக பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சி பற்றி பேச போகிறோம். அது அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது குரு பெயர்ச்சி வருதேன்னு சொல்லி குமுதம் எப்பொழுதும் வாசகர்களுக்காகவே அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது எப்போவுமே பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வரதராஜ அண்ணன் அவர்கள் நிர்வாக இயக்குனர் இந்த குரு பெயர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணி இந்த குமுதம் பக்தி, அதாவது குமுதம் பக்தி உங்களுக்கு தெரியும், அதில் கடந்த 29 ஆண்டுகள் 26-7 ஆண்டுகளாக நான் எழுதி கொண்டு வருகிறேன் ஜோதிடம். அதாவது குமுதத்தில் எனக்கு 29 ஆண்டுகள் பரிச்சயம். குமுதம் பக்தி ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு எல்லாமே பரிச்சயம். யந்திரங்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், கோயில்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், தீபாவளிகளுக்கு கங்கையிலிருந்து தீர்த்தத்தை கொடுத்ததாக இருக்கட்டும், நிறைய காசி தீர்த்தம் கொடுத்ததாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களும் புதிதாக ஒரு புத்தகத்துடன் எந்திரத்தை கொடுக்கலாம் என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தவர் வரதராஜன் அண்ணன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நிறைய விஷயம் அதெல்லாம் காப்பி கேட். ஸோ அப்படி இருக்கிறச்சு இப்போது உலகத்தில் எப்பொழுதும் நிறைய பிரச்சனையான காலகட்டத்தில் குரு வீட்டில் சனி, அடுத்தது புதன் வீட்டில் குரு வருகிறார், சனி வீடான கும்பத்தில் ராகு வருகிறார், சூரியன் வீட்டில் கேது போகிறார். இவங்களுக்கு மொத்தமாக ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணால் எப்படி இருக்கும்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் வரதராஜனுடைய எண்ணத்தில் உருவானது தான் இந்த தென்குடி திட்டையில் அந்த திட்டை பற்றி நிறைய பேசுகிறேன். அந்த திட்டையில் குமுதம் வாசகர்களுக்கு, குமுதம் நேயர்களுக்கு, குமுதம் பக்தி வாசகர்களுக்கு, குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு, ஆனால் அது டிஜிட்டல் நேயர்களுக்கு நம்ம அனுப்புறதுக்கு முடியாதுன்றனால குமுதம் பக்தியோடு இணைத்து புத்தகத்தில் குடன் இந்த விபூதி பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி 8/5/2025 தேதி போட்டிருக்கும் அந்த புஸ்தகத்தில். ஆனால் கடைக்கு வருவது 24/4/2025 அன்று கடைக்கு வந்துடும். அந்த பக்தி புஸ்தகம் வாங்கினீங்கன்னா தென்குடி திட்டை விபூதி இருக்கும். ராஜகுரு குருவில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஆலங்குடியில் குரு தட்சிணாமூர்த்தி. ஆனால் தென்குடி திட்டையில் தான் ராஜகுரு. வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் அது. வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் சுகந்த குந்தலாம்பிகை அம்பாளுக்கு 3 பேர் அங்கே. மங்களாம்பிகை, சுகந்த குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை, அப்புறமா பார்த்தீங்கன்னா உலகநாயகி. உலகத்தே காத்தவள்ன்றதுனால உலகநாயகி. அப்பேற்பட்ட கோயிலில் குருக்குன்னு தனி சன்னிதானம் உண்டு. அங்கே அந்த கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, உலகநாயகிக்கு பக்கத்தில் வாசலில் பார்த்தீங்கன்னா மேலே 12 ராசியும் தன்னுடைய அடக்கத்தில் இருக்கும். 12 ராசி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அதில் யார் எந்த ராசியோ அந்த ராசி கீழே நின்று கும்பிட்டாவே போதும், தோஷம் போயிடுமா. இந்த சனி இப்படி இருக்குது, ராகு இப்படி இருக்குது, கேது இப்படி இருக்கலாம் யோசிக்காது. உங்கள் ராசி எது, அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட கேட்டால் கரெக்டாக காட்டுருவாங்க. அங்கே கீழே நின்று உங்களுக்கு என்ன வேண்டுதலோ என்ன பிரச்சனையோ மனதார வேண்டுங்க. உலகநாயகி மங்களாம்பிகை, அந்த மங்களாம்பி சுகந்த குந்தலாம்பிகை 3மே அம்பாள் தான், ஒரே அம்பாள். அவ்வளோ பேர் அதுக்கு. இந்த செல்ல பேர் சொல்லுவோம்ல, குழந்தைங்களை கூப்பிடுவோம்ல, தாயை கூப்பிடுவோம்ல, அதுபோல்
அப்பேற்பட்ட கோயில் தான் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம். தஞ்சாவூர்லேயே இருக்குது, மெயின்லே. தென்குடி திட்டைனா எல்லா வண்டியும் எடுத்துன்னு போய் விட்டுரும். அந்த கோயிலில் நடந்த இந்த விபூதி அபிஷேகம் குமுத நேயர்களுக்கு அதை குமுத பக்தி புத்தகத்துடன் கொடுக்கக்கூடிய விஷயந்தான். வாசகர்களுக்காக சரி இந்த சிறப்பு அபிஷேகம் பண்றோம். சரி, ராஜகுருவுக்கு வந்து ஸ்பெஷல் சிறப்பு அபிஷேகம் பண்றோம். ஓம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் சுகுந்த குந்தலாம்பிகா சமேத வசிஷ்டேஸ்வரர் கோயில் ராஜகுருவாக அருள் பாலிக்கும் இந்த குமுதம் பக்தி ஸ்பெஷல் பக்தர்களுக்காக இந்த விபூதி அபிஷேகம் சிறப்பு அபிஷேகமாக நடைபெற இருக்கிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாதகர்களுக்காக இந்த விபூதி அபிஷேகம் நடைபெறுகிறது. குரு பார்வைன்னாவே அவ்வளோ விசேஷம். குரு பார்த்தாலே போதும். ஆனால் குமுதம் பக்தி ஸ்பெஷலான கோடான கோடி ரசிகர்களுக்கு, நேயர்களுக்கு, லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு வரதராஜன் செய்திருக்கக்கூடிய திருப்பணி தான் இந்த விபூதி. வாசகர்களுக்கு நலன் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தினர் நிம்மதியாக இருக்கும். இந்த விபூதி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், ஏன்னா நம்ம அவ்வளோதான் வச்சு கொடுக்க முடியும். அதை கொண்டு போய் ஒரு நல்ல சுத்தமான 50 கிராம் ஒரிஜினல் விபூதி வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு வேறு எல்லாருக்கும் கொடுத்துருக்கும். பெட்ரூம்லேயே வச்சுக்க சொல். பிரமாதமான அனுகூலம், பிரமாதமான அபிஷேக விபூதி பெரிய லெவலுக்கு அனுகூலம் தரும். செல்வி சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த கோயில் அப்படிப்பட்ட கோயில். குமுதம் பக்தி வாசகர்கள் இப்போ டிஜிட்டல் மூலியமாக இதை பார்த்துக்கிறவங்க குமுத பக்திக்கு முதலே ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்தவுடனே சேல்ஸ் ஆகிடும். முதலே சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா காப்பியெல்லாம் போட்டு அந்த விபூதி பேக்கெட்டோடு கொடுப்பாங்க. அதிலே அழகாக அந்த கவரோடு உள்ள புக்கோடு இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெரிய அனுகூலம். இந்த குரு பயிற்சியில், குரு பயிற்சி தான் வாக்கியத்திலும் திருக்கணிதத்திலும் குழப்பம் இல்லாமல் 4 நாள் கேப்பில் வருது. வாக்கியப்படி 11/5/2025, திருக்கணிதம்படி 14/5/2025. ஸோ நீங்கள் எதோ ஒன்றும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விபூதி முதல்ல வாங்கிட்டோம். ஏன் 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க? குரு ஒரு ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சுவார். ரிஷபத்தில் இருந்தாலும் மிதனத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அதனால் இந்த தென்குடி திட்டை, அந்த தென்குடி திட்டைனா என்ன? வசிஷ்டேஸ்வரர் சிவன் பேர் அருள்பாலிக்கிறார். அதாவது மகாமுனிவர் வசிஷ்டரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கோயில் இது. அம்பிகை உலகநாயகி, சுகந்த குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை, உலகத்துக்கே தாய் என்றால் பார்த்துக்குங்க. பிரளய காலத்தில், அதாவது ஊழி வெள்ளத்தால் உலகமே முழுகிடுச்சான். அந்த சமயத்தில் இந்த இடம் மட்டும் இறைவன் அருளால் முழுகாமல் மேடாக, அதாவது திட்டையாக இருந்ததாம். திட்டையாக தென்பகுதியில் இருந்ததனால் இது தென்குடி திட்டை என்ற பேர். எப்படியெல்லாம் வச்சிருக்காங்க பேருங்க பேரு. ஓம் தேவானாம் ஜரிஷேனாம் ஜ குரும் காஞ்சன சன்னிவா முக்திபூதம் துலோகேஷ தன்னமாமி பிரகப்பதே சுராச்சார்யாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாதே. ஆங்கிரத குலோத்பபாஜ சுந்திதேனாதிபாஜ தனுர்ராதே மீனராதேஸ்வராஜ சதக்தயே சபரிவாராஜ சத்குருநாதாஜ தே மகாகுரவே நமோ நமः. வாகத்தாவிவ சம்பிரக்த வாகத்த பிரதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதே பரமேஸ்வர. தேவானாம் ஜரிஷீனாம் ஜ குரும் காஞ்சன சன்னிவ முக்திபூதம் துலோகேஷ தன்னமாமி பிரகப்பதே சுராச்சார்யாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாதே. சதாதிபதமாரம்பா ஸ்ரீகண்டாச்சாரிய மத்யமா அத்பதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா.
சுராச்சாரியாய வித்மகே சுரேத்தாஜ தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அதிதேவதா பிரத்யதேவதா நட்சத்திர தேவதா ராஜகுரவே நமோ நமः. இங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் குரு பகவான் தன்னுடைய தோஷம் நீங்க வழிபட்டு அந்த தோஷம் நீங்கினதாக வரலாறு. அப்பேற்பட்ட கோயிலில் திருமண தடை, புத்திர சந்தான தடை, உத்தியோகம் கிடைக்கல, ஆற்றில் ப்ராப்ளம் இருக்குது, தேகாரிக்கு ஒன்று பின் ஒன்றா வருது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகுது, பிள்ளைங்களால் கஷ்டம், குடும்பத்தில் பிள்ளைகள் குழந்தைங்களால் கஷ்டம், பணம் சம்பாதிச்சது பிரச்சனை, உறவினர்களால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, மெயினாக இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் டிப்ரெஷனால் பிரச்சனை, மன அழுத்தம், தேகாரிக்கு ஒன்று மாற்றி ஒன்று வருது, ஹாஸ்பிட்டலில் வீடினே அலைகிறோம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க. அதாவது ஏதாவது ஒரு பிணி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத, விவசாயத்தில் பொய்த்து போகிறது, கால்நடைகளுக்கு பிரச்சனை வர்றது, குடும்பத்தில் அடிக்கடிக்கு கெட்டது நடக்கிறது, துர்க்கனவுகள் வருவது, விலங்குகளால் பிரச்சனை வருவது, விஷ ஜந்துக்களால் பிரச்சனை வருது, இப்படி அடிக்கினே போகலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த விபூதி. எவ்வளோ மகிமை பாருங்கள். ஒரு எந்திரத்துக்கு உண்டான பலன். அதனால் அது 2 நாளில் போட்டு தீர்த்துறாது. ஒரு நல்ல 50 கிராம் விபூதி இல்லைன்னா 100 கிராம் விபூதியில் இதை கலந்து கண்டிப்பாக போட்டுன்னுவாங்க. அந்த விபூதி ஆவரிச்சு இன்னும் ஒரு 50 கிராம் கலந்துக்குங்க. கொஞ்சம் தான் விபூதி பிரசாதம் வாங்கணும் கோயிலேருந்து. அதை வாங்கி வச்சாவே நமக்கு போதும். தலைமுறையெல்லாம் இன்னும் குலதெய்வம் விபூதியெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளாக வச்ச இடத்துல அதே விபூதி கொட்டி கொட்டி வைக்கிறதெல்லாம் உண்டு. எப்படின்னா அது நம்மளுடைய அட்சய பாத்திரம் மாதிரி விபூதி என்பது அல்ல குறையாமல் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கினே வரும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய தோஷத்தை நீக்கியவர் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் என்பதனால் எல்லா விதமான குருவுக்கே தோஷத்தை நீக்கியவர் வசிஷ்டேஸ்வரர் உயரமான விசேஷமான கோயிலில் தன்னுடைய தோஷம் நீங்கினதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராஜகுரு பகவான் சந்நிதியில் விசேஷமான விபூதி அபிஷேகம் செய்யப்பட்டிருக்குதுன்னா அதனுடைய பலன் அது எப்பேற்பட்ட உயர்வாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் பண்ணலாம், ஆனால் சிலருக்கு அந்த பிராப்தம் கிடைக்காது. விபூதி அபிஷேகம் செய்கிறதுக்கு நாள் கிடைக்காது, நேரம் இருக்காது. இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் எல்லோருக்கும் அந்த அபிஷேக விபூதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு விபூதி வாங்கி கொடுத்து தான் பண்ணியிருக்காரு. ஏதோ விபூதி கொஞ்சம் பண்ணிவிட்டு கலந்து கொடுக்கல. இது அவ்வளோ விபூதி எடுத்துன்னு போய் குரு பகவான் மேலே போட்டு அதை எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாசகர்களுக்காக இன்றைய தினம் குரு பகவானுக்கு விபூதி அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அடுத்தபடியாக இந்த குரு பெயர்ச்சி ஸ்பெஷல் புஸ்தகம் அவர் போட இருக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தோட விபூதி பிரசாதம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி பிரசாதம் அனுப்பி வைப்பார்கள். அனைவரும் அந்த விபூதி எடுத்துட்டு சுவாமி குருபான் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குமுதம் பக்தி மாதவர்களுக்காக இந்த சுவாமி பஞ்சலிங்க சேத்திரமாக அருள்பாலிக்கிறார். வசிஷ்டர், கௌதமர், ஆதிசேஷன் 3 பேர் பூஜை பண்ண ஸ்தலம். சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர், அம்பாளுக்கு சுகுந்த குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை, உலகநாயகி. இந்த கோயிலில் ஸ்தலவிருட்சமாக வில்வம் உள்ளது, ஸ்தலவிருட்சம் உள்ளது. இந்த குருவுக்கு முல்லைப்பூவினால் அர்ச்சனை செய்து 16 தீபம் போட்டு அர்ச்சனை செய்தால், முல்லைப்பூவினால் அர்ச்சனை செய்தால் விஷயங்கள் நடக்கிறது. இந்த குருவுக்கு கொண்டக்கல்லை மாலை சாத்தி மஞ்சள் துண்டு சாத்தி அர்ச்சனை செய்தால் மகா விசேஷமாக இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த பலன்கள் உண்டு. ஆனால் வரதராஜ அண்ணன் எப்பவுமே எப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக இருப்பார். சிஸ்டத்தில் முக்கியம். ஏதாவது ஒரு யாகம் வளர்க்கணுன்னா 4 மணினா 3:59க்கு அங்கே உட்காந்துருவார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். எல்லாத்துலேயும் தானே இருப்பார். ஒரு நிர்வாக இயக்குனராக இருந்தாலும் தானே முன்னின்றி நடத்தக்கூடியவர். அவரால் பார்க்கப்பட்டு நடத்தப்பட்ட இந்த விபூதி அபிஷேகம் குரு பகவான் ராஜகுருது உங்கள் இல்லத்திற்கு குமுதம் பக்தி புத்தகத்தின் மூலியமாக வருகிறது. அதை வாங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எல்லோரும், மீண்டும் சொல்கிறேன், 24/4/2025 8/5/2025 என்ற தேதி போடப்பட்ட
குமுத பக்தி இதழ் கிடைப்பதோ 24/4/2025 எல்லா புஸ்தக கடையிலையும் முதல்ல புக் பண்ணி வச்சுருங்க. இந்த விபூதி வாங்கிக்கின்னு இந்த குரு பயிற்சி சரி இருக்குது சரியில்லை, குருவால் நீங்கள் நாசமாக போடுவேன்னு ஜோசியர் சொன்னாலும் சரி, நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக தென்குடி திட்டை விபூதி என் வீட்டுக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக எந்த கஷ்டம் வந்தாலும் நான் நல்லா இருப்பேன்றது ஆசீர்வாதம் எனக்கு குரு ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்திலேருந்து, அவருக்கே சாபம் நீங்கிய ஆலயத்திலேருந்து வந்திருக்கிறதுனால இந்த விபூதி உங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக வாங்கி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுடன் எல்லோருடன் கண்டிப்பாக அதிலுடன் இல்லாமல் இந்த இதழுடன் நான் எழுதிய குரு பயிற்சி பலன்கள் என்ற புத்தகம் இணைப்பு புத்தகம் கிடைக்கும். அதையும் வாங்கி அதில் உள்ள படித்து நல்லது விஷயங்கள் கெட்டது விஷயங்கள் தெய்வ பரிகாரங்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்த்துக்களையும் எல்லா வளமும் எல்லா சந்தோஷமும் இந்த குரு பயிற்சியில் பெற வேண்டும் என்று குமுதம் டிஜிட்டல் மற்றும் குமுதம் பக்தி குமுதம் குழுமம் திரு டைரக்டர் வரதராஜன் அண்ணன் அவர்கள் மூலியமாக நடைபெற்ற இந்த தென்குடி திட்டையில் குரு அபிஷேக ஆராதனை பிரசாதத்தை பெற்று எல்லோரும் வளமுடன் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல குருவையும் பிரார்த்திக்கிறேன். என் குருநாதரான ஸ்ரீ மந்திராலயத்தின் ஸ்ரீ ராகவேந்திரையும் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்களையும் விரைவில் குரு பயிற்சி பலன்களை குமுதம் டிஜிட்டலில் வெளியிடுகிறோம். பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். This video presented by Lalita Jewelry. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். அனைத்து வகையான பாத்திரங்களும் வாங்க ஒரே இடம் வசந்த மாளிகை பாத்திர கடைகான் ஸ்டோர்ஸ் நாச்சியார் கோவில்.